Hello students, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது distribution and utilizationல comparison of cost of conductors. Cost of conductors வந்து எப்படி வந்து compare பண்ண போகிறோம். நம்ம வந்து distributionல நிறைய இது பார்த்தோம். என்ன அப்படின்னா AC இல்லைனா DC, ACலேயே 2 wire system, அடுத்தது 3 wire system, 4 wire system நிறைய பார்த்தோம். இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறது எதை வச்சு டிசைட் பண்ணலாம் அப்படின்னா காஸ்ட்டும் ஒரு காரணமாக இருக்கும். அப்போது நம்ம அந்த காஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணணும். அதுக்குள்ள அசம்ஷனை பாருங்கள். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து அந்த பவர் அண்ட் லைன் லாஸஸ் வந்து சேமாக இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். எது? பவர் அண்ட் லைன் லாஸஸ். சரியா? அடுத்தது மேக்ஸிமம் வோல்டேஜ். ஸோ மேக்ஸிமம் வோல்டேஜ் டு எர்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா விஎம்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ பவரும் லைன் லாஸஸும் சேமாக இருக்கணும். மேக்ஸிமம் வோல்டேஜ் டு எர்த்து வந்து நமக்கு விஎம்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு மாடல் என்ன அப்படின்னா டிசி 2 wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் எர்த்துடு. ரைட்டா? நமக்கு டிசியில் 2 ஒயர் அப்படி தானே, ப்ளஸ்ஸும் மைனஸும். அப்போது இந்த ப்ளஸ் மைனஸ் உள்ள டிசியை எடுத்திருக்கோம். இதில் 1 கண்டக்டரை நம்ம எர்த் பண்ணி இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ அப்படின்னா I1 அப்படிங்கிற கரண்ட்டு நமக்கு ஃப்ளோ ஆகுது. இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து நமக்கு விஎம். ஓகேவா? அடுத்தது நம்ம இப்போது அதோடைய டெரிவேஷன் பார்க்கலாம். மேக்ஸிமம் வோல்டேஜ் பிட்வீன் கண்டக்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னா விஎம் வோல்ட். மேக்ஸிமம் வோல்டேஜ் பிட்வீன் கண்டக்டர்ஸ் எவ்வளவு? விஎம் வோல்ட். ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த லைனில் இருக்கக்கூடிய பவர் டிரான்ஸ்மிட் ஆகிறது பி வாட்ஸ். ஸோ பவரை பின்னு எடுத்திருக்கோம், மேக்ஸிமம் வோல்டேஜை விஎம்னு எடுத்திருக்கோம். அப்போ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை I1 = என்னது? P by V. அப்படி தானே? ஸோ I = P by V. இதே ஏசியாக இருந்தால் பவர் = VI cos θ. இது DC அப்படிங்கிறதுனால P = ஸோ கரண்ட் I1 = P by VM. ஓகேவா? இப்போ கரண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது லைன் லாஸஸ். W = லைன் லாஸஸ் வந்து 2 லைனில் இருக்குது. அப்படி தானே? ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ். அப்போ இந்த 2 லைனில் இருக்கக்கூடிய லாஸஸ் வந்து 2I² R. I² R தானே நமக்கு லாஸு. ஸோ 2I² லாஸ். இதில் நம்ம 2 ஏன் போடுறோம் அப்படின்னா 2 லைன் இருக்கிறதுனால. சரியா? ஸோ 2 ஒயரில் இருக்கக்கூடிய லாஸஸ். அடுத்தது ஆருக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஆருக்கு ஃபார்முலா என்னது? ரோ எல் பை ஏ. அப்படி தானே? ரோ எல் பை ஏ. ரைட்டா? ஸோ ஆர் = ரோ எல் பை ஏ. இப்போது நமக்கு ஆருக்கு ஃபார்முலா தெரியும், ஐக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அதை எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? அந்த டபிள்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். W = 2I1ங்கிற இடத்துல மேலே சொல்லியிருக்குமா P by V. ஸோ அந்த P by V வேல்யூவை போடுங்க. அடுத்தது R1 வந்து ரோ எல் பை ஏ. ஏங்கிறது அந்த கண்டக்டருடைய ஏரியா, எல் அப்படிங்கிறது அதோடைய லென்த்து, ரோ அப்படிங்கிறது அதோடைய ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? சரி, இப்போது இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த A1 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? A1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். A1 இங்கே W இருக்க இடத்துல போட்டு இந்த Wவை இங்கே கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஸோ அப்போ நமக்கு ஏரியா கிடச்சிருமா? A1 = 2P² ரோ எல் பை W VM². ஓகேவா? சரி, வால்யூம் எவ்வளோ இருக்கும்? வால்யூம்ங்கிறது ஏரியா இன்ட்டு லென்த்து. அந்த கண்டக்டருடைய ஏரியா எவ்வளோ இருக்குது சைஸு, அதுக்கப்புறம் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவைப்படக்கூடிய வால்யூம். ஸோ வால்யூம்க்கு ஃபார்முலா வந்து AL. இதில் ஏன் 2AL போட்டிருக்கோம்? 2 ஒயர் அப்படி தானே? அப்போ 2AL. அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? A1 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த வேல்யூவை அடுத்தால 2ஆல் மல்டிப்ளை பண்ணையில் 4 வந்துருமா? 4P² ரோ L². ஏன்? ஏரியா கூட நம்ம ஒரு L மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ L² / W VM². ஸோ இந்த மொத்த டேர்மையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? K அப்படின்னு ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருக்கோம். சரி, அந்த மொத்த டேர்மையும் K அப்படிங்கிற கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருக்கோம். இதை வச்சு தான் நம்ம அடுத்த இது எல்லாமே கம்பேர் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுட்டுனா அடுத்து வரக்கூடிய ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு தடவை சொல்கிறேன். என்ன அப்படின்னா நமக்கு
அசியூம் பண்ணக்கூடியது பவரும் லைன் லாஸும் சேமாக இருக்கணும். மேக்ஸிமம் வோல்டேஜை விஎம்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்டா? அடுத்தது அசம்ஷனும் 2 அசம்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பவர் வந்து இதில் இருக்கக்கூடியது பிங்கிற பவர். கரண்ட்டுக்கு ஃபார்முலா எப்போவும் என்னது P/V. அப்படி தான் நான் பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. ஸோ அதுலேருந்து தான் இந்த கரண்ட் எடுத்துருக்கோம். அடுத்து உங்களுக்கு தெரியக்கூடியது ஆரோடது வேல்யூ போட தெரியணும். ρL/A. ஏன்னா ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஏரியா கூட லென்த்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? வால்யூம் கிடச்சிரும். சரியா? ஸோ உங்களுக்கு அப்போ இதில் தெரிஞ்சிருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலா பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு I. இது டிசியில் ஏசியாக இருந்தால் பவர் ஈக்குவல் டு VI cos θ. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டியது பவருக்குள்ள ஃபார்முலா நல்லா தெரியணும். அடுத்தது லைன் லாஸஸ்குள்ள ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. W ஈக்குவல் டு I²R தான். நம்ம ஏன் இங்கே 2 போட்டிருக்கோம் அப்படின்னா 2 கண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? அடுத்தது லைன் லாஸஸில் நம்ம ஐக்குள்ள ஃபார்முலா ஆர்க்குள்ள ஃபார்முலாவை போட்டோன்னா ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம லென்த்தால் மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடச்சிரும். ஏன் 2 போட்டிருக்கோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க 2 ஒயர் இருக்கிறதுனால தான் 2 போட்டிருக்கோம். ஸோ கிடைக்கக்கூடிய வேல்யூவை K அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டால் நம்ம எடுத்திருக்கோம். இதுதான் பேசிக். இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி தான் அடுத்தது ஃபுல்லாக எழுத போகிறோம். ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர் ஏசி சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் எர்த்துடு. ஒரு கண்டக்டரை நம்ம எர்த் பண்ணியிருக்கோம். டிசி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏசி. ஏசியில் 2 ஒயர் என்னதுலாம்? ஒன்று ஃபேஸ், இன்னொன்று நியூட்ரல். ஓகேவா? இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு ஐங்கிற கரண்ட்டு, இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ் VM. சரி, ஏசி அப்படிங்கிறதுனால நம்ம பீக் வேல்யூ என்னது? VMன்னு எடுப்போம். நம்ம எடுக்கக்கூடியது ரூட் மீன் ஸ்கொயர் ஆர்எம்எஸ் வேல்யூ தான் பார்க்கணும். ஆர்எம்எஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன வருது அப்படின்னா VM/√2. ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ நமக்கு VM/√2. ரைட்டா? அடுத்தது கரண்ட்டுக்கு ஃபார்முலா எடுக்கணும். அப்படி தானே? அப்போது கரண்ட்டுக்கு ஃபார்முலானா பவருக்குள்ள ஃபார்முலா. டிசினா பவர் ஈக்குவல் டு VI. இது ஏசி. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? பவர் ஃபேக்டரால். ஸோ P ஈக்குவல் டு VI cos θ. ஸோ அதிலே சொல்லியிருந்தேன் முதல்ல நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஐயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ I ஈக்குவல் டு P/V cos θ. இதில் Vங்கிறது நம்ம எதை எடுக்கணும்? ஆர்எம்எஸ் வேல்யூ எடுக்கணும். ஸோ VM/√2. ஓகேவா? ரைட்டு. இதில் என்ன இருக்குது? 2 ஒயர் இருக்குது. அப்போ லைன் லாஸஸ் W ஈக்குவல் டு எவ்வளவு? லாஸஸ்னாலே I²R. 2 ஒயர் இருக்கிறதுனால 2I²R. ஓகேவா? இப்போ ஐக்கு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஐக்கு ஃபார்முலா என்னது? P/VM/√2 cos π. அப்படி தானே? ஸோ I கண்டுபிடிச்சிட்டோம். ஆருக்கு எல்லா இதுலேயும் சேம் இது தான். என்னது? ρL/A. ஆரோட வேல்யூ என்னது? ρL/A. சரியா? இப்போ இதை நீங்கள் ஸ்கொயர் எடுக்கும்போது இதில் இங்கே கீழே இருக்கக்கூடிய √2 எங்கே வந்துடும்? நமக்கு மேலே போயிடும். அப்படி தானே? ஸோ அந்த √2வை வந்து ஸ்கொயர் அப்படிங்கும்போது 2வா மேலே போயிருமா? அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இன்ட்டு இந்த 2 எங்கேருந்து வந்ததுன்னா இந்த √2 வந்து ஸ்கொயர் பண்ணதுனால இந்த 2 வந்தது. ஓகேவா? P²/VM² cos² π. ஆரோட வேல்யூ ρL/A. இதில் என்ன பண்ணிட்டோம்? அந்த ஏவை இங்கே கொண்டு வந்துட்டோம், டபிள்யூவை கீழே கொண்டு வந்துட்டோம். புரியுதா? ஏவை டபிள்யூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ ஏரியா கிடச்சிருச்சு. அடுத்து நமக்கு என்னது? வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூமுக்கு ஃபார்முலா என்னது? ஏரியா இன்ட்டு லென்த்து. அப்படி தானா? சரி, அப்போ அந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 4. P² ρL/VM² cos² π W. நம்ம இதில் டிசியில் கண்டுபிடிச்சிருக்கோமா கேவோட வேல்யூ? என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 P² ρL/W VM². இதை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரியா? இந்த வேல்யூ வந்து எல்லா இதுலேயும் இருக்கும். எல்லா நீங்கள் கண்டக்டருடைய ஒயர் கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா இது கான்ஸ்டண்ட்டாக டேர்ம் இருக்கும். அதனால் இதை கேன்னு எடுத்துக்கிட்டோம். ரைட்டா? ஸோ ஏரியா ஈக்குவல் டு 1/cos² π இன்ட்டு K. சரி, வால்யூம்க்கு என்னது? 2 ஒயர்னால 2ஆல் பெருக்கிக்கலாமா? அடுத்தது ஏரியா இன்ட்டு லென்த்து. ஏரியா இன்ட்டு லென்த்து. ஏரியா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, லென்த்தால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? நமக்கு 2/cos² π இன்ட்டு K. சரியா? ஸோ இதுதான் நமக்கு. ஸோ வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு AL. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2/cos² π இன்ட்டு K. சரியா? அப்போது நமக்கு டிசியை விட ஏசியில்
2 பை காஸ் ஸ்கொயர்ட் பை 2 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்ட் பை அளவுக்கு அதிகமான நமக்கு ஒயர் தேவைப்படும் லென்த்து. ஓகேவா? வால்யூம் வந்து அதிகமாக தேவைப்படும். சரியா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? ஏசிக்கு டிசிக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டபிள்யூவில் கரண்ட் கண்டுபிடிச்சது அப்ளை பண்ணணும். ஆர்க்கு எல்லாருக்கும் சேம் தான். அதுலேருந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவிலேருந்து வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூமை வந்து நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 4p² ரோ L² டிவைடட் பை WVM² கேன்னு எடுத்திருக்கோம். ஸோ 2 பை காஸ் ஸ்கொயர் பை கே நமக்கு வால்யூம் கிடைக்கும். ஓகேவா?